ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு பிரியாணி நிறைய மெத்தடில் நிறைய பேர் நிறைய விதமாக செய்வாங்க. நானும் இன்றைக்கி வந்து புதுசாக தான் செஞ்சுருக்கிறேன். நானும் நிறைய டைப் ஆஃப் பிரியாணிலாம் போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், வீடியோவில் இருக்கும், அசைவ சமயம் இதில் இருக்கும், ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறதும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பிரியாணி தான். நம்ம எப்பவும் போடுற மசாலாவோட கூடுதலாக கொஞ்சம் மசாலாவில் சேர்த்து அரைச்சி நான் போட்டிருக்கிறேன். இது எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்கள தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். நிறைய சிம்பிளான வீடியோலாம் நிறையா இருக்குது. இது வந்து நான் வந்து 2 கிலோ சிக்கனை 1.5 கிலோ அரிசி வச்சு நான் ஒரு பிரியாணி செஞ்சுருக்கிறேன். இது எப்படி செய்யுதுன்னு அப்படின்ட்டு வாங்க போய் பார்க்கலாம். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நான் வந்து இந்த அளவு இந்த சைஸ் பட்டை இருக்கும். இதில் வந்து ஒரு 5 பீஸ் எடுத்து உடச்சி வச்சுருக்கிறேன். இது கூட வந்து ஒரு 10 கிராம்பு, ஒரு 10-12 ஏலக்காய், கொஞ்சமாக 1 ஸ்பூன் கல்பாசி, ஒரு அன்னாசி பூ, 3 மராட்டி மொக்கு, கொஞ்சமாக ஜாதிபத்திரி, ஒரு 10 காஞ்ச மிளகாய். நான் வந்து எதுக்கு இந்த அளவு எடுத்துருக்கேன் அப்படின்னா, நான் வந்து 1.5 கிலோ செய்ய போகிறேன். 1.5 கிலோ சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். 1.5 கிலோ 2 கிலோ சிக்கனு, 1 கிலோ 1.5 கிலோ அரிசி. இது இந்த அளவுக்கு செய்யும்போது நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்குறேன். அதுக்கு பூண்டு வந்து 150 கிராம் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். 100 கிராம் இஞ்சி. இப்போ வந்து இதை தனியாக அரைக்கணும், இஞ்சி தனியாக அரைக்கணும். இது எல்லாமே நம்ம வந்து பொடி பண்ணிக்கணும். இது பொடி பண்ணிவிட்டு நம்ம எப்படி அடுத்தது என்னென்ன போடுறோம், எவ்வளோ அளவு அப்படின்னு பார்க்கலாம். இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துட்டு எப்படி தாளிக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு பிரியாணி பாத்திரம் வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு 500 கிராம் பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 6 பச்சை மிளகாய் வேணும். இதுக்கு எண்ணெய் வந்து 200 கிராம் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றுறேன். இது 1.5 கிலோ செய்கிறதுனால ஒரு 300 கிராம் வேணும். இப்போது ஒரு 100 கிராம் வந்து கடலெண்ணெய் ஊற்றுங்க, பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது 200 கிராம் வந்து ரீஃபண்ட் ஆயில், 100 கிராம் வந்து கடலெண்ணெய் இது ஊற்றிக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயம் போடணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வதக்கணும். கொஞ்சம் பொறுமையாக ப்ரௌனாக வதக்கிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நைட்டு வரைக்கும் கெட்டு போகாமே இருக்கும். இது நல்லா வதக்கி கொஞ்சம் பரட்டி விட்டுட்டே இருங்க. நல்லா ப்ரௌன் ஆகணும். சீக்கிரமாக ப்ரௌன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கொஞ்சமாக தூள் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ சீக்கிரமாக கொஞ்சமாக போடுறேன். இது வந்து சீக்கிரமாக ப்ரௌன் ஆயிரும். அதாவது வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம வந்து இந்த பொடி பண்ணி வச்சுக்கிறோம், இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் வந்து இதில் நான் இதில் போட்டுறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டுருங்க. எல்லாமே போட்டுருங்க. நான் கரெக்டாக தான் எடுத்துருக்குறேன். போட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். நான் வந்து இஞ்சி தனியாக பூண்டு தனியாக அரைச்சி வச்சுருக்கிறேன். இங்கே வருங்க. இப்போ வந்து நம்ம அடுத்தது வந்து இஞ்சி ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இது வந்து 1 நிமிஷம் ஆயிடுச்சு வதங்கி. இப்போ நம்ம வந்து அடுத்தது இஞ்சி போட்டுக்கலாம். இது வந்து நல்லா 1 நிமிஷம் வதக்கிட்டு அடுத்தது நம்ம இந்த பச்சை மிளகாயும் பூண்டையும் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு மாதிரி இது ஒரு வித்தியாசமான பிரியாணி. நம்ம வந்து எப்போ நார்மலாக செய்கிறதோட இப்படி கொஞ்சம் வித்தியாசமாகவும் விதவிதமாகவும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இது வந்து நல்லா வதக்கும். இது வந்து நல்லா வதக்கி விடுங்க. இது வந்து நல்லா 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து 400 கிராம் தக்காளியை வந்து நாங்கள் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை போட்டுக்கலாம். நம்ம போட்டு நல்லா தக்காளி வந்து நல்லா கரையணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம வதக்கி கொடுக்கணும். ஏற்கனவே வந்து வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதே போதும். இது வந்து வெங்காயம் வந்து தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்றதெல்லாம் சேர்த்தணும். இது வந்து நல்லா குழஞ்சி வரட்டு நம்ம மூடி வச்சிடறோம். இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிட்டு இருக்குது. அப்பப்போ வந்து கிளறிட்டுட்டே இருங்க. இப்போ இதில் வந்து நம்ம வந்து
புதினா ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சமாக செய்யலாம் அப்படின்னா கொஞ்சமாக போட்டால் போதும். நான் நிறையா செய்கிறதுனால ஒரு கைப்பிடி போட்டுக்கிறேன். இப்போ இது வந்து இதை நல்லா வதக்கி விடுங்க. இது ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் தயிர் ஒரு 100 மில்லி தயிர் ஊற்றிக்கணும். இப்போ வந்து புதினா போட்டு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வந்து ஒரு 100 மில்லி தயிர் ஊற்றிக்கலாம். அதில் போட்டு நல்லா கலக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் தண்ணி வந்து ஒரு அடுப்பில் வந்து நீங்கள் தண்ணி அளந்து வச்சுக்கோங்க. 1க்கு 2 தண்ணி இதுதான் கணக்கு. அரிசி வந்து ரொம்ப பழசாக இருந்துச்சுன்னா 1க்கு 2 வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா 1க்கு 1.5 வச்சுக்கோங்க. நான் வந்து 2 கிலோ சிக்கனு 1.5 கிலோ அரிசி போட்டிருக்கிறேன். அதனால் வந்து நான் தண்ணி அளந்து வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா தக்காளியெலாம் நல்லா கரைஞ்சி நல்லா வதக்கி விடணும். அடுத்தது நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 2 கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் நல்லா நான் பெரிய பெரிய பீஸாக தான் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். அது வெந்துச்சுன்னா சின்னதாக போயிடும். இப்போ இதை நம்ம எடுத்து இதில் போட்டலாம். இதிலே மட்டன் கொழுப்பு கிடச்சா வாங்கி போடுங்க. இப்போ சிக்கன் போட்டு இப்படி நல்லா கலந்து விட்ருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு ரொம்ப நேரம்லாம் நம்ம சிக்கன் வேக வைக்கக்கூடாது. தம்முலேயே அது நல்லா வெந்துடும். இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு கொஞ்சம் மூடி வச்சுருங்க. இப்போ வந்து 1.5 கிலோ அரிசி வந்து சீரக சம்பா அரிசி எடுத்து நான் கழுவி வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு 20 நிமிஷம் தான் நான் ஊற வச்சுக்கிறேன். இது மசாலாலாம் பாதி வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம இதை ஊற வைக்கணும். இப்போ சிக்கன் போட்டு நான் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் வந்து இந்த அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு செகண்டு நல்லா வதக்கி விடணும். இப்போ அரிசி போட்டு இந்த மாதிரி 1 நிமிஷம் நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. நான் வந்து தண்ணி வந்து அளந்து வச்சுக்கிறேன். நான் வந்து 6 டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேன். அதுக்கு 12 டம்ளர் தண்ணி தேவைப்படுது. நான் வந்து தண்ணி வந்து ஏற்கனவே இங்கே சூடு பண்ணி நான் வச்சுருக்கிறேன். நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். இப்போ இந்த தண்ணி நம்ம ஊற்றிடலாம். நீங்கள் வந்து நார்மல் அரிசியில் கூட செய்யலாம், பாஸ்மதிலையும் செய்யலாம், சீரக சம்பாலையும் செய்யலாம். நம்ம டெய்லி சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறோம்ல அந்த அரிசியை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த பிரியாணிக்கு ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கிறோம், பார்த்து போடுங்க. உப்பு காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இதையும் போட்டுக்கோங்க. இப்படி கடைசியாக போடும்போது நல்ல ஸ்மெல்லு இருக்குது. இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் தண்ணி சுண்டுனதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கம்மி பண்ணிகிட்டே வரணும். இந்த மாதிரி டைப்பில் இதே மசாலா வச்சு நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா நான் மூடி வச்சார். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து சரியாக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தம் வைக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டணும். அதுக்கு வந்து நம்ம இவ்வளோ ஹைலையே வைக்க வேண்டாம். நம்ம கொஞ்சம் தண்ணி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டினதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுட்டு தம் வைக்க வேண்டியது. நான் வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கிறேன். இப்போ வந்து மூடி வச்சிடலாம். நல்லா அப்பப்போ கொஞ்சம் இடையில கிளறி விடுங்க. அடியிலேருந்து மெதுவாக கிளறுங்க, இல்லைன்னா அரிசி வந்து உடஞ்சிரும். இப்படி நல்லா அப்படி அடியில் கொஞ்சம் தேய்ச்சி விட்டிங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இப்படி அடியில் அப்படி தேய்ச்சி விடுங்க. இப்போ இது வந்து நல்லா தம் ஆகும். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தம்மில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா சுண்டிடுச்சு. இப்போ வந்து நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு அடியிலேருந்து தூக்கி எல்லாம் மேலே போடுங்க. நல்லா கறியில் உடையாமல் மெதுவாக கிளறி விட்டுட்டு நம்ம அப்படியே தம் வச்சிட வேண்டியது. எல்லா பக்கமும் தூக்கி அப்படி போட்டுவிட்டு தம் வச்சிட வேண்டியதான். நம்ம பார்த்து கலருங்க. இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். நெய் வந்து உங்கள் விருப்பம் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். அதே மாதிரி அரிசியும் உங்களோட விருப்பம். உங்கள்கிட்ட எந்த அரிசி இருக்கோ அதை கூட நீங்கள் போட்டு செய்யலாம். இதே மெத்தடில் செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மூடி வச்சுட்டு மேலே வந்து கொஞ்சம் வெயிட் வச்சிடலாம். நான் வெயிட் வைக்கிறது இரும்பலாக இருக்குது, நான் வெயிட் வச்சுக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு வெயிட் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து அடுப்பு வந்து இங்கே பாருங்கள் சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். சிம்மில் தான் இருக்குது. இப்போ 5 நிமிஷம் கழிச்சு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க. நம்ம சாப்பிடும்போது எடுத்து பரட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது சுடுது. இது எடுத்து கீழே வச்சுட்டு சாப்பாடு வெந்திருக்கோம் பார்த்துக்கலாம்.
பாருங்கள் நல்லா வெந்துருச்சு சாப்பாடு. எண்ணெயெல்லாம் மேலே வச்சு நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் உள்ளே போயிருக்கோம். இப்படி லைட்டாக கிளறி விட்டுட்டு அப்படியே வச்சுருங்க. நம்ம சாப்பிடும்போது எடுத்துக்கலாம். பாருங்க சாப்பாடெலாம் நல்லா தான் வெந்திருக்குது. இதுக்கு நான் ஆறிச்சுன்னா எல்லாத்துக்கும் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும்.